அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. தினமும் ஒரு ஹதீஸ். நான் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் சென்று, அல்லாஹுவின் தூதரே, நான் என் சமுதாயத்திற்கு தொழுகை நடத்துபவனாக இருக்கிறேன். எனக்கு ஏற்பட்டிருக்கும் பார்வை குறைவு காரணமாகவும் மழை காலத்தில் ஓடுகின்ற தண்ணீரின் காரணமாகவும் என்னால் பள்ளிவாசலுக்கு சென்று தொழுகை நடத்த முடிவதில்லை. எனவே தாங்கள் என் வீட்டிற்கு வந்து ஓரிடத்தில் தொழுதால் அந்த இடத்தையே நான் என்னுடைய தொழுமிடமாக ஆக்கிக் கொள்வேன் என்று கூறினேன். இதை கேட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இன்ஷா அல்லாஹ் செய்கிறேன் என்று கூறினார்கள். மறுநாள் அபூபக்கர் ரதியல்லாஹு அன்ஹு அவர்களுடன் என் வீட்டிற்கு வந்த ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கேட்டு உள்ளே நுழைந்தார்கள். நான் எந்த இடத்தில் தொழ வேண்டுமென்று நீ விரும்புகிறாய் என்று கேட்க, நான் ஓரிடத்தை சுட்டி காட்டினேன். அந்த இடத்தில் நின்ற ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தக்பீர் கூறினார்கள். நாங்களும் அவர்களுக்கு பின்னால் வரிசையாக நின்றோம் என்று இத்பான் இப்னு மாலிக் ரதியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். நூல் புகாரி, ஹதீஸ் எண் 425. அன்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, நியாயமான காரணம் இருக்கும் பொழுது ஒருவர் பள்ளிவாசலில் நடைபெறக்கூடிய ஜமாத் தொழுகைக்கு செல்லவில்லை என்றால் அவர் மீது எந்த குற்றமும் ஏற்படாது என்பதற்கு இந்த ஹதீஸ் ஆதாரமாக இருக்கிறது. நம்முடைய சக்திக்கு மீறி நம்மை வருத்தி கொண்டு ஜமாத் தொழுகையில் கலந்து கொள்ள வேண்டும் என்று இஸ்லாம் நமக்கு கட்டளையிடவில்லை. யாருக்கு வாய்ப்பு இருக்கிறதோ அவர் அவசியம் ஜமாத் தொழுகையை பேண வேண்டும் என்பது மார்க்கத்தின் கட்டளை. அதே நேரத்தில் ஒருவருக்கு இயலாத நிலை இருக்கும் பொழுது அவர் தன்னைத்தானே வருத்தி கொள்ள தேவையில்லை என்பதையும் நபிகளாருடைய இந்த அனுமதி நமக்கு எடுத்து காட்டுகிறது. புரிந்து நடந்து கொள்வோம். வாஹிரு தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.